அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 49 காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்தால் குறள் எண் 486வது குறளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் அப்படின்னா மனமிகுதி, உடையான் அப்படின்னா உடைமையாக கொண்டவன், ஒடுக்கம் அப்படின்னா ஒடுங்கி இருப்பது, பதுங்கி இருப்பது, காலம் பார்த்திருக்கின்ற இருப்பு. பொறுத்தகர் அப்படின்னா சண்டை செம்மறிக்கடா. இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறத இன்றைக்கி தான் நானே படிக்கிறேன். பொறுத்தகர் அப்படின்னா சண்டை செம்மறி கடாவைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பொறுத்தகர் அப்படின்னு சொல்கிறாரு. தாக்கற்கு அப்படின்னா வலிமிக தாக்குவதற்கு, பாயும் பொருட்டு, அதுதான் தாக்கற்கு. பேரும் அப்படின்னா பின்னாக கால் வாங்கும், தகைத்து அப்படின்னா தன்மையுடையது. இதோடைய விளக்கம் பாருங்க. ஊக்கம் உள்ளவர்களின் அமைதி பொருத்தமான தாக்கத்திற்கு பின்வாங்குதல் போன்றது. ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருத்தல், போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குதலை போன்றது. ஏற்ற காலம் பார்த்து ஆற்றல் மிக்கவன் காத்திருப்பது, சண்டையிடும் ஆட்டுக்கடா தன் பகை மீது பாய்வதற்காக பின்வாங்குவது போன்றதாகும். கொடுமைகளை கண்டும் கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல, அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும். ஒருத்தவங்க அமைதியாக இருக்கிறாங்க, எவ்வளவு நம்ம அவங்கள கொடுமைப்படுத்தினாலும் அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் அவங்கள இவ்வளோ நம்ம என்ன பண்ணி பார்த்து அவங்கக்கிட்ட இந்த ஒரு பேச்சு வாங்கலாம், இல்லை சண்டை போடலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உறுதியான மனதால் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு ஆட்டுக்கடா எப்படி தன்னுடைய பகைவரை தாக்குவதற்காக தனது கால்களை பின்னுக்கு வச்சு எப்படி வேகமாக அது ஒரு ஓடி வந்து தாக்குமோ அதை போன்றவர்கள் தான் அவர்கள். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பெருந்தகைத்து. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பெருந்தகைத்து. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.